ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்கூல் எல்லாமே ஓப்பன் ஆகிடுச்சு. மேக்ஸிமம் எல்லா ஸ்கூல்லேயும் புக்ஸ் வாங்கியிருப்பீங்க. ஒரு 40லேருந்து 45 வரைக்கும் புக்ஸும் நோட்ஸும் சேர்த்து கொடுக்குறாங்க. எல்லாத்துக்குமே கவர் பண்ணி கொடுக்கணும். சின்ன பசங்க, அதாவது 5th வரைக்கும், 6th அப்புறம் கூட பசங்க அவங்களாவே கவர் பண்ணிப்பாங்க ஓரளவுக்கு. ஆனால் பிலோ 5th வந்து நம்ம தான் கண்டிப்பாக பண்ணி கொடுத்தாகணும். ஸோ ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அது வந்துட்டு டியூட்டோரியல் எப்படி கொஞ்சம் சிம்பிளாக ஈஸியாக போடுறது அப்படின்னு பார்க்கலாம். 2 ஸ்டெப்பாக போடலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்துட்டு புக்குக்கு போடுறப்போ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு தேவையான அளவு கவர் பண்ணி ஹைட்டு அகலம் அப்புறம் கணக்கு பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு புக் வந்துட்டு கீழ்ப்பக்கம் கொஞ்சமாக கேப் விட்டு பின் பண்ணியிருப்பாங்க. அந்த இடத்துல வந்து நம்ம ப்ரௌன் ஷீட்டை கிழிக்க வேண்டாம். அப்படியே உள்ளே கவர் பண்ணி போட்டோம் அப்படின்னா பார்க்க நீட்டாக இருக்கும், எங்கேயுமே பிசுறு இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணுங்கள். கட் பண்ணி இன்னொரு மெத்தட் போடலாம். அதையும் நம்ம நோட்டுக்கு போட்டு பார்க்கலாம். நல்லா அழகாக கவர் பண்ணி உள்ளே விட்டுட்டோம் அப்படின்னா பாருங்கள், நம்ம வந்துட்டு ஸ்டாப்லர் பின்னே போடாத அளவுக்கு நீட்டாக இருக்குது. இதே வந்து கொஞ்சம் ஸ்டைலாக போடணும் அப்படின்னா உள்பக்கம் லைட்டாக மடித்து ஒரு கோன் ஷேப் மாதிரி கொண்டு வந்தோம் அப்படின்னா நல்லா டீசெண்டாக இருக்கும். அது வந்துட்டு இன்னொரு மெத்தடில் போட்டு காட்டுறேன் பாருங்கள். ரொம்ப சிம்பிள், 5 நிமிஷத்தில் ஒரு புக்குக்கு போட்டு முடிச்சாச்சு. ஆனால் வந்துட்டு இன்னொரு மெத்தட் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனால் நோட்டுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி மெத்தடில் போட முடியாது. நோட் வந்து ஃபுல்லாக ஒட்டியிருப்பாங்க, பின் பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்பயும் பசங்க கிழிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாத்துக்கும் ஒரு சேஃப்டிக்கு ஸ்டாப்லர் போட்டேன். ஒரு 1 ஹவராக போட்டேன். ஒரு 10 இதுக்கு தான் போட முடிஞ்சுது. இன்னும் நோட்லாம் அதுக்கே பேலன்ஸ் இருக்குது. ஸோ சிம்பிளாக ட்ரிக்ஸு எப்படி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது மட்டும் எடுத்தேன். 2 இதுக்கு போடுறது மட்டும். அழகாக கவர் பண்ணி சேஃப்டிக்கு ஸ்டாப்லர் போட்டாச்சு. லேபிள் ஒட்டி கிளாஸு நேம் எல்லாமே எழுதி கொடுத்துட்டோம் அப்படின்னா பசங்க ரொம்ப ஹாப்பி. அழகாக சின்ன பசங்க அப்படின்றதுனால நம்மளை பார்த்து அவங்க கற்றுப்பாங்க. ஸோ நம்ம கவர் பண்ணும்போது பசங்களை பக்கத்தில் உட்கார வச்சுட்டு பண்ணோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டு. இப்போது நம்ம இன்னொரு மெத்தட் பார்க்கலாம். நோட்டுக்கு போடலாம். ஃபஸ்ட்டு நோட்டுக்கு வந்து மேலே அகலம் அப்புறம் ஹைட்டு அதை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து ப்ரௌன் ஷீட்டே 2 டைப் போடலாம். ஒன்று வந்து பட்டை வாட்டத்தில் இந்த மாதிரி போடுறது, இன்னொன்று இப்படி நேராக வச்சு போடுறது. நீங்கள் வாங்கியிருக்க ரோலுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, எப்படி வந்து உங்களுக்கு வாட்டம் வருதுன்னு பாருங்கள். நான் ஈக்குவல் சைஸ், மேலே கொஞ்சம் கீழே கொஞ்சம், அதேமாதிரி சைடில் 2 பக்கமும் ஈக்குவல் அந்த மாதிரி பிரிச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து உங்கள் நெய்யில் வச்சு நல்லா இது பண்ணிவிடுங்க. மடிச்சிட்டிங்கன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும், கொஞ்சம் படிச்சிடும். அப்படி இல்லைன்னா ரோலாகி பின்னாடி மடிச்சுட்டு போகும். ஃபஸ்ட்டு 2 பக்கம் அட்டையிலையும் ஒரே மாதிரி ஈவனாக மடித்து விட்டு நம்ம கவர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா கீழே மேலேயும் கட் பண்ணுறது பார்க்கலாம். கவர் பண்ணியாச்சு. இப்போது இந்த டேர்னிங் வந்துட்டு கொஞ்சம் மடித்து விட்டு கட் பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக ஷேப் நல்லாயிருக்கும், கோணமானலாம் போகாமல் நீட்டாக இருக்கும். இந்தமாரி கோன் ஷேப்பில் சம்சா ஷேப்பில் மடிச்சுட்டு அதை அப்படியே அழகாக கட்டுக்கறிக்கோள் வச்சு கட் பண்ணிவிடுங்க. அந்த எட்ஜை மட்டும் இன்னும் ஒட்டி கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து மடிக்கும்போது டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. அதேமாரி சேம் 2 சைடும் அதுமாரி பண்ணிட்டோம் அப்படின்னா அப்படியே டக்குன்னு மடித்து ஸ்டாப்லர் பின் குத்திடலாம். ஈஸியான மெத்தட் தான். இது போடும்போது நம்ம ஸ்கூல் மெமரிஸ் வந்துச்சு. அப்போல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்டாப்லர்லாம் இல்லை. நான் வந்துட்டு நியூஸ் பேப்பரில் அட்டை போட்டு அந்த மடிஞ்சு பிரிஞ்சு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவேன்னா, நல்லா வெயிட்டாக வீட்டில் இருக்கிற பாக்ஸு வெயிட்டான பொருளை தூக்கி வைப்பேன். ஆனால் இப்போலாம் அதுக்கெலாம் வேலையே கிடையாது. ரொம்ப சிம்பிளாக நம்மளே முடிச்சு கொடுத்துறோம். நான் ஸ்கூல் படிக்கும்போதெல்லாம் வந்துட்டு ஒரு 6th 7thலாம் நானே போட்டுப்பேன் என் நோட் புக்ஸ்க்கு. அப்போல்லாம் மேக்ஸிமம் நியூஸ் பேப்பர் தான் ரொம்ப முக்கியம். கிராஃபு, ரெக்கார்ட் நோட் அந்த மாதிரி தான் நம்ம ப்ரௌன் ஷீட் போடுவோம். இப்போலாம் வந்துட்டு சாதா இதுக்கே ப்ரௌன் ஷீட் போட்டு லேமினேஷன் வேறு பண்ணி தரணும் அப்படின்னு கேட்குறாங்க பசங்க. நான் வந்துட்டு இப்போதைக்கு ப்ரௌன் ஷீட் மட்டும் தான் போட்டிருக்கேன். அது ஒன்றும் லேமினேஷன் பெரிய வேலை இல்லை, அதுவும் பண்ணிடலாம் வீட்லேயே. நான் இன்னொரு வீடியோ அப்புறமா போடுறேன் பாருங்கள். அது முடிஞ்சிருச்சு, ஸ்டாப்லர் தீர்ந்துருச்சு. அதையும் ரீஃபில் பண்ணிவிட்டு அழகாக கவர் பண்ணியாச்சு. இன்னும் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குது. அது வந்துட்டு நாளைக்கு தான் கடை சாத்திட்டு நைட்டு 9 மணிக்கு மேலே தான் இது ஸ்டார்ட் பண்ணேன். அப்புறம் தம்பி வந்துட்டு ஹோம்ஒர்க்கும் எழுத வைக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு புக்ஸுக்கு மட்டும் போட்டு கொடுத்து விட சொன்னாங்க. மீதியெல்லாம் நாளைக்கு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். ரொம்பவே குயிக்காக வேலை முடிஞ்சிச்சு. நம்ம வந்துட்டு அட்டை போட்டுட்டு அதுக்கப்புறமா லேபிள் ஒட்டுறப்போ ஃபஸ்ட்டு கரெக்டான பக்கமான்னு பார்த்துட்டு ஒட்டுங்க. தேங்க்யூ.